இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் நாமக்கல், தமிழ்நாடு. வெல்கம் டு KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான கல்வி நிறுவனம் தான் KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். KSR எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கீழே 15க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டென்டல் சர்ஜரி, நர்சிங், ஃபார்மசி, அலைடு ஹெல்த் சயின்ஸ், CBSE ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், டிப்ளமோ, ITI அப்படின்ட்டு எஜுகேஷன் சர்வீஸில் 40 இயர்ஸாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கல்லூரி தான் இது. இந்த வீடியோவில் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த 2 இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறோம். 2 கேம்பஸுக்குமே ஈக்குவல் லெவல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து டென்டல், ஃபார்மசி, நர்சிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது ஒரு பெரிய கேம்பஸ், 480 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கேம்பஸ். மாடர்ன் கிளாஸ் ரூம்லேருந்து வெல் எக்யூப்டு லைப்ரரி அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்பெஷலின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய மேசிவ் கேம்பஸாக இந்த கேம்பஸ் இருக்குது. இந்த கேம்பஸை ஃபுல்லாக விசிட் பண்ணி உள்ளே இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலமாகவும் இந்த கேம்பஸை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் இந்த நாமக்கல் பகுதியில் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ட்ரோன் ட்ரைனிங் ஸ்கூலில் தான் நிற்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இங்கே ட்ரோன் பில்டு பண்ணுறாங்க அண்ட் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சார் இருக்காங்க, சார் கேட்கலாம். ஹலோ சார். ஹாய். ஆக்சுவலி இங்கே வந்து ட்ரோன் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணுறோம். அதாவது அசம்பிளிங், டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறோம், சிமுலேஷன் பண்ணுறோம், கேலிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், ஃப்ளையிங் பண்ணுறோம். ஃப்ளையிங் வந்து போத் மேனுவல், அட்டானமஸ் 2 மோட் ஆஃப் ஃப்ளையிங்கும் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஸ்கூலில் மட்டும் அவங்க ப்ரைஸ் வின் பண்ண அமௌண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 18.6 lakhs வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் வேரியஸ் காம்படிஷன்ஸில் பசங்க ஓவராலாக 2.5 lakhs வின் பண்ணியிருக்காங்க. அதர் தென் தட் ஓவராலாக இந்தியாவில் 14th பொசிஷன் நம்ம ட்ரோன் ட்ரைனிங் ஸ்கூலில் ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரோன் காம்படிஷன்ஸ்ல இருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ ஆஃப் தி ட்ரோன் ட்ரைனிங் ஸ்கூல். இதுதான் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப். இங்கே 72+ சிஸ்டம் வெல் எக்யூப்டோட இங்கே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க பேசலாம். ஓகே. அண்ட் இந்த லேப் வந்து UI பாத் லேப், CSE ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து EG இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட டயக்ராம்ஸ் போட்டு பார்ப்போம். அண்ட் CPயோட லேப் அப்சர்வேஷன்ஸ்லாம் இங்கே போவோம். ஸோ ஒரு சிலபஸ்மே ப்ரீஃபாக நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கூல் மாதிரியே ஓரளவுக்கு கிளியராக கொண்டு போகிறாங்க. இதுதான் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கிளாஸ் ரூம். டச் பேனல் மூலமாக இங்கே கிளாஸ் நடத்துகிறாங்க. மோர் தென் ஒரு 65க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கவங்கள்ட்ட பார்த்து பேசணும். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவது இந்த கேம்பஸில் இருக்காங்க. இன்டேக் எவ்ரி இயர் 1000+ இன்டேக் இருக்குது இந்த கேம்பஸ். பட் டெக்னாலஜி கேம்பஸ் ஊரில் சேர்த்து 2000 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் உள்ள வராங்க. இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னா சீரியஸாக படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குன்னு சொல்லலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூரில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் இவ்வளோ ஒரு டெக் எம்பவர்மெண்ட் இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக் சாம்ராஜ்யமே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிறைய லேபை பார்த்துட்டு வரோம். இதில் விவசாயிகளுக்குன்னு பர்டிகுலராக இருக்கக்கூடியது தான் இந்த சித்ரா கப். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக பேசி நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, ஹாய். இது வந்து ஆக்சுவலாக சேட்டலைட் ட்ரிவன் ரூரல் அக்ரோ ஹப். இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஆக்சுவலாக ஒரு சேட்டலைட் இமேஜ், ஒரு லேண்டோட சேட்டலைட் இமேஜை வச்சு அந்த லேண்டுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ், ஐ மீன் ஒரு சீட்லேருந்து ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு, இல்லை அந்த பிளான்ட் அந்த சீட் வந்து அந்த லேண்டுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையான்றது ஃபுல்லாக வந்து கல்டிவேட் பண்ணி சர்ச் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ இந்த சர்வீஸை நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் படிக்கிற மட்டும் செய்கிறீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் இது சர்வீஸாக வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே வந்துட்டு லேண்ட் இருக்கவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணி லைக் அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ்னால் லைக் வாட்ஸ்அப் கன்சல்டன்சிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த இரிகேஷன் சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு க்ராப்போட டிசீஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி நாங்கள் இதில் வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். லைக் ஃபார்மர்ஸ்க்கு அந்த வகையில்
நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஃபைனல் இயர்னு சொன்னதால கேட்குறேன், பிளேஸ்மெண்ட் சினாரி எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போதைக்கு எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் 15 LPAக்கு டச்மார்க் டிசைன்ஸ்னு ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் மொரார்லெஸ் 50% வந்து AML டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்? ஆக்சுவலாக 3rd இயர் எண்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லைக் கன்சல்டன்சி அண்ட் IT சர்வீஸ் எல்லா கம்பெனிஸுமே மொரார்லெஸ். ஓகே, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி ரெண்டுமே வராங்க. நாம் இப்போ நிற்கிறது KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் தான் நிற்கிறோம். IIT மெட்ராஸோட பவர் டெக் கம்பெனியோட MOE சைன் பண்ண பிளேஸ் தான் இது. இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் IIT மெட்ராஸோட பவர் டெக் கம்பெனிக்கு இங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசலாம். ஹலோ ப்ரோ. இந்த ட்ரேட் சென்டர் பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேருந்து நாங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நாங்கள் அதில் ஒர்க் பண்ணி ஸோ எங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுறதும் இல்லாமல் ரியல் டைமாக நடக்கிற கம்பெனியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நாங்களும் அனாலிசிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வரப்போகிற 3 to 4 இயர்ஸ்க்கு எங்களை நாங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். பே பண்ணுறாங்களா கம்பெனி? கண்டிப்பாக பே பண்ணுறாங்க. நாங்கள் இன்டர்னாக ஃபஸ்ட் இனிஷியேட் ஆனோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயராக நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு நெசசரி AI அப்ளிகேஷன்ஸ்லாம் சில இது செஞ்சு தந்தோம். நிறைய கம்பெனிஸ் லைக் CGI, கிரேசி பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எங்கள் ட்ரைட் சென்டரை விசிட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சு தந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரி. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இன் கேம்பஸ் ஸ்கூல்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்போடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு யூனிக்கான விஷயமா சொல்லலாம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமா, டீச்சிங் எப்படி இருக்குமான்னு முன்னாடிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த டைமில் இப்போது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக எல்லாருக்குமே இருக்குது. KSR ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங்க்கு எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஸோ ரீசெண்ட் இயரில் எப்படி இருக்குது, ப்ரீவியஸ் இயர் எப்படி இருக்குது, இப்போ எப்படி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பிரியங்கா. நான் இங்கே KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டேலண்ட் அக்விசிஷன் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸாக இருக்கேன். இங்கே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் தி நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. ஸோ ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் கோர் ரிலேட்டட், ஸோ பயோடெக், ஃபுட் டெக், டெக்ஸ்டைல்ஸ், ஸோ நம்ம MBA ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கோர் கம்பெனிஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் வராங்க. கண்டிப்பா கோர் கம்பெனிஸ்க்கு ஈக்குவலாகவே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிற 3rd இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ட்ரைனிங் யூஸ்வலாக ஆப்டிடியூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே டெக்னிக்கல் ட்ரைனிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் ஃபுல் பிளெஜ்டாக வந்து 3rd இயர் ஃபைனல் இயரில் ஃபுல் பிளெஜ்டாகவே எல்லா டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே மேம். இன்டர்ன்ஷிப் சப்போர்ட்லாம் கிடைக்குதா? கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக மேண்டேட்டரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. 4 இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரி தான் நம்ம காலேஜில். ஸோ எல்லாரும் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அது எக்ஸ்போஷர் வச்சா தான் வந்து அவங்க ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் மேண்டேட்டரி நம்ம கொடுக்குறது. ஓகே, ஆக்சுவலாக மேம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்குது December 10 இந்த டேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் இல்லை, நான் பார்க்கவே முடியல. யாராவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டுலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இன்டர்ன்ஷிப்னு எல்லாருமே அவுட் ஆஃப் கேம்பஸில் தான் இருக்காங்க. தேங்க்யூ மேம், உங்கள் டைம். தேங்க்யூ ஸோ மச். நாம் இப்போ நிற்கிறது KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட இனோவேஷன் டெக்னாலஜி பார்க்கில் தான் நிற்கிறோம். இங்கே 35க்கு மேலே ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாமே ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது. 3 ஃப்ளோர் ஃபுல்லாகவே இனோவேஷன் இன்குபேஷன் செல் தான் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்டார்ட் அப் அண்ட் கோ ஒர்க்கிங் பிளேஸ் கம்பெனிஸ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸே ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இந்த பிளாக் உள்ள இருக்குது. இதுதான் KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட லைப்ரரி. மோர் தென் 1,10,000க்கும் மேற்பட்ட புக்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் டிஜிட்டல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எங்கேயுமே சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. நாம் இப்போ KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் சென்டர் முன்னாடி தான் நிற்கிறோம். நாம் இப்போ நிற்கிறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோடைய டிசைன் சென்டர். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 3Dல டிசைன் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம். ஒரு இயர் வைஸுக்கு நாங்கள் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருப்போம். ஆட்டோகேட் கற்றுக்கிறோம், அப்புறம் வந்து சாலிடாக்ஸ் கற்றுக்கிறோம், இதில் ஃபியூஷன் கற்றுக்கிறோம். ஸோ இங்கே 2Dல மேக் பண்ணி 3Dயாக மாற்றுறீங்களா? சார் 3Dயும் பண்ணுறோம், 2Dலையும் டிசைன் பண்ணுறோம். நாம் இப்போ நிற்கிறது KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட AICT அப்ரூவல் இருக்கக்கூடிய ஐடியா லேபில் தான் நிற்கிறோம். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், உள்ளே போய் பார்க்கலாம்.
ஆஃப் ஆல் திஸ் ஐடியா லேப் வந்து எங்களுக்கு 24/7 எப்போவுமே வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்குலாம் வந்து நல்லா சீட் ஃபண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் அதர் தென் தட் இங்கே உள்ள எல்லா விங், மெக்கானிக்கல் விங் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் விங் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வுட் மிஷின்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண வந்திருக்கோம். MSME, அப்புறம் SIH, அப்புறம் இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் IIT பாம்பேக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான காம்படிஷன்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நாம் இப்போ AICT ஐடியா லேபில் நிற்கிறோம். இங்கே ஒரு 3D மிஷின் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க அந்த லேபில் அப்படிங்கிறது? இது பேர் வந்து CO2 லேசர் கட்டிங் மிஷின். இதில் கட்டிங் அண்ட் என்கிரேவிங் நடக்கும். இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இதிலேயே அக்ரிலிக் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி மற்ற கம்பெனிஸ்க்குலாம் கொடுப்போம். ஓகே. ஸோ இது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் மட்டும் இதை யூஸ் பண்ணுறீங்க இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இயர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அவங்க கரிக்குலம்லேயே இருக்குது. இது யூஸ் பண்ணி அண்ட் லேர்ன் பண்ணுறது. KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு லேபாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 3D பிரிண்டிங் லேபில் இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூனிக்கான சில விஷயங்கள்லாம் ஆர்ட் ஒர்க்காக இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக எல்லா காலேஜஸ்லேயும் வந்துட்டு 3D பிரிண்டர் இருக்கும். நம்ம காலேஜில் வந்துட்டு அட்வான்ஸ்டு ரெசின் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இந்த ரெசின் பிரிண்டர் என்ன ஆகும்னா வந்துட்டு லிக்விடிஃபைட் ரெசினை வந்துட்டு யூவியில் வந்துட்டு ரெசின் படும்போது அது வந்துட்டு சாலிடாக மாறும். ஐ மீன் ரெசினை வந்துட்டு சாலிடிஃபை பண்ணி நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான, ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நாங்கள் அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராசஸ் தான். இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணி நாங்கள் அவுட்புட்டாக எடுக்கிறோம். KSR எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் 2 இன்ஜினியரிங் கேம்பஸ் இருக்குது. KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நாம் இப்போ நிற்கிறது இன்ஜினியரிங் கேம்பஸில் நிற்கிறோம். இந்த கேம்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 2001. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் அகடாமிக் எக்ஸலன்ஸை தாண்டிட்டாங்க. NACல A++ கிரேட் இருக்குது. அண்ட் AICT ஆல் இண்டியா டெக்னிக்கல் கவுன்சில் எஜுகேஷனில் AICT அப்ரூவ்டு இருக்குது. பல டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிகேஷன் இருக்குது. NBAல Tier 1லேயும் இருக்காங்க. இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்க போகிறோம்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய லேப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்க லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு லேபையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் லேபில் தான் நிற்கிறோம். நான் புதுக்கோட்டை. நான் தூத்துக்குடி. ஃப்ரம் திருப்பூர். உடுமலைப்பேட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன் KSR சூஸ் பண்ணீங்க நீங்கள்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, அதனால. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார், இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே. பிளேஸ்மெண்ட் தான் கவுன்சிலிங்கில் கிடைச்சனால இங்கே வந்தோம். சாய்ஸ் கவர்மெண்ட் கவுன்சிலிங் கவுன்சிலிங் கட் ஆஃப் சொல்லலாமா? என்ன கட் ஆஃப் மூலமாக சீட் எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? 185. 171.5. 167.5. 137. டீச்சிங் இது நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்காண்டி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க? ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்து எல்லாமே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கூட தான் எடுத்தேன். இங்கே ட்ரையல்ஸ் ப்ளே பண்ணி. KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அகடாமிக் பிளாக் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே தான் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இந்த லேப் பற்றி சொல்லுங்கள். இது பர்பஸ் என்ன? இது என்ன லேப் அப்படிங்கிறது? இது வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி லேப் சார். இதில் வந்து கியர் டூத் கட் பண்ணுறது, மில்லிங் எக்ஸசைஸு, அப்புறம் ஸ்லாட்டிங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாங்க சார். டீச்சிங்ஸ் எல்லாம் ஈஸியாக தாங்க சார் இருக்குது. ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நடத்துவாங்க சார். நம்ம எது டவுட் கேட்டாலும் அதை கிளியர் பண்ணி வைப்பாங்க சார். நல்லா ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப், நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். ஸோ KSR இன்ஜினியரிங் காலேஜோடைய இன்குபேஷன் செல்லில் தான் நிற்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் செல்லு தான் இது. ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் அவங்க ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி அதை ஆண்டர்பிரினர்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் சில கம்பெனியோடையும் கொலாபரேஷனில் இருக்காங்க. அண்ட் சோஹோ அண்ட் AWS மாதிரியான பிக் கம்பெனிஸோட கொலாபரேட்லேயே இருக்காங்க. இங்கே ப்ரோ ஒருத்தர் ப்ராடக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம பேஷண்ட்டோட ஹார்ட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கை வச்சுக்கலாம். ஹார்ட் அட்டாக் வரக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம பிளட்டோட அந்த வால்வ்ஸ் இருக்குல்ல, அதாவது அப்நார்மல் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம ப்ரோட்டோடைப்பாக வச்சு நம்ம இன்குபேஷன் IISc மூலியமாக வந்துட்டு அதை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு இதை மார்க்கெட் அப்ரூவல் வாங்கி நம்ம ஸ்டார்ட் அப் மாதிரி பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஐடியாவாக இருக்குது.
நியூ இன்குபேட்டர்ஸ்னா வந்து 2 ப்ரோக்ராமா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ப்ரீ இன்குபேஷன் ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து இன்குபேஷன் ப்ரோக்ராம்னு 2ஆ செப்பரேட் பண்ணிருக்காங்க. ப்ரீ இன்குபேஷன் ப்ரோக்ராம் பொறுத்தவரை எப்படின்னா வந்துட்டு ஒரு ஐடியாவை வந்து எப்படி ப்ரோட்டோடைப்பா கொண்டு போறது அப்படிங்கறத வந்து ப்ரீ இன்குபேஷன்ல பண்ணுவாங்க. இன்குபேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ஐடியாவை வந்து எப்படி அந்த கம்பெனியோட லிங்க் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப்ஸ்லாம் வந்து இன்குபேஷன் சென்டர்ல வந்து பண்ணுவாங்க. ஓகே, I'm Jeevitha Velichami, co-founder of Allison Solutions. So based on Allison is a dairy tech startup. Also we have providing the skill gap between the industry and institute ல இருக்க skill gaps வந்துட்டு நாங்க வந்துட்டு fill பண்ணிட்டு இருக்கோம் by providing the internships and trainings, and also we are providing the courses. Allison Solutions venture இருக்கு, Allison Academy Ventures மூலமா நாங்க இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கேஎஸ்ஆர் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயமா பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஐடியாவை அவங்க ஸ்டார்ட் அப்பை கன்வெர்ட் பண்ணி ப்ராடக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். என்னோட நேம் வந்துட்டு பரத்குமார், 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். என்னோட ஃபேமிலியில் நான் பிக் பண்ண ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதை ரிசர்ச் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணி இப்போ ஆலிசன் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணிருக்கோம். ஸோ ஷார்ட்டாக ஆலிசன் சொல்யூஷன்ன்றது ஒரு டெய்ரி டெக் ஆட்டோமேட் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ வி ஆர் டெவலப்பிங் த ஆட்டோமேஷன் யூனிட்ஸ் சொல்யூஷன்ஸ் ஃபார் த டெய்ரி டெவலப்மெண்ட். ஸோ வி ஆர் இன் அக்ரிடெக்ஸ் டொமைன். என்ன கேட்டால் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், எஜுகேஷன், நல்ல ஒரு ஃபேக்கல்டிஸ். அண்ணன் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது பயமாக இருந்துச்சு, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஓகே இருக்குது சார். கேஎஸ்ஆர் வந்து எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறைய பேர் கேஎஸ்ஆரில் படித்தாங்க, அதனால் கேஎஸ்ஆர் வந்து கவுன்சிலிங்கும் கிடச்சிது. ஓகே, வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் டீச்சர்ஸ் எல்லோரும் ஜாலியாக பழங்குவாங்க, என்வரான்மெண்ட்டும் சரி பிளேஸ்மெண்ட்டும் சரி எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணார், கோச்சிங்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதனால தான் இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை அட்ராக்ட் பண்ணது ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கேம்பஸில்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு, என்விரான்மெண்ட்லாம் நல்லா இருக்கு. அதனால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கே காலேஜ் சூஸ். கேம்பஸ்லேருந்து நிறைய கேன்டீன்ஸு அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்காது. டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஃபேக்கல்ட்டிஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் என்ன கேட்டாலும் சொல்லி தருவாங்க, நம்ம பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா இருக்குது, சொல்லி கொடுக்குறாங்க. கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூஷனில் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை ஒரு செப்பரேட் பிளேஸாக தான் இங்கே வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக பார்க்குற அளவுக்கான பெரிய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட், கிரிக்கெட்டுக்கான ஸ்பெஷல் கிரவுண்டு, ஃபுட்பாலுக்கான ஸ்பெஷல் கிரவுண்டு, அப்புறமா ரன்னிங் ட்ராக், இண்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்குது. ஓவராலாக ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப சவுத் இந்தியாவிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது. ஸ்போர்ட்ஸ் கூட்டா மூலமாகவும் இந்த காலேஜில் சீட் எடுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்க இம்பார்ட்டனுக்காக மட்டுமே இந்த கேம்பஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஓவராலாக கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூஷனில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ், ஸ்ட்ரென்த், டிசிப்ளின் இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெஞ்ச் ப்ரெஸ்லேருந்து டம்பிள் ரேக், இந்த பக்கம் கார்டியோ செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஜிம் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட ஃபுல் கேம்பஸ் டூர். இங்கே இருக்கக்கூடிய பில்டிங், அட்மாஸ்பியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது கிடைச்ச அனுபவம், சில ஃபேக்கல்ட்டியோட கிடைச்ச இன்ட்ராக்ஷன் மூலமாக கிடைச்ச அனுபவம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 40 இன்ஜினியரிங் காலேஜை கவர் பண்ணியிருப்போம், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனையும் சேர்த்து. ஸோ அதெல்லாமே டயர் 1 சிட்டியில் இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி சிட்டியில் பார்த்தோம். பட் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு இந்த மாதிரி ஒரு பகுதியில் இந்த அளவுக்கான ஒரு டெக் சாம்ராஜ்யமே பில்ட் பண்ணியிருக்க இந்த காலேஜ் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இங்கே கூடிய பில்டிங் அண்ட் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அவங்களுக்கு இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த பகுதியில் கொஞ்சம் அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. அண்ட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் காலேஜ் தான் இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விளங்குது. நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னா அந்த காலேஜ் பற்றி ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை பார்க்குற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் கொடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையுமே ரீட் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் சுமன்.